அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிமார்கள் வரலாற்று தொடர் பயானிலே நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினம் ஆகிய 2 நாட்களாக பனி இஸ்ராயல்களில் ஒரு சிறந்த தந்தை மகன் என்ற 2 நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்தோம். அதாவது ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், 2 நபிமார்களுடைய வரலாற்றை நேற்றும் முந்தைய தினமும் பார்த்தோம். அதே பனி இஸ்ராயல்களில் இன்னொரு சிறந்த குடும்பத்தினுடைய வரலாற்றை இன்று பார்க்க இருக்கின்றோம். அதாவது அவங்களுடைய குடும்பமே ஒரு புனிதமான குடும்பம். அந்த குடும்பத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே ஒரு தனி சூறாவே இருக்கிறான். அந்த குடும்பத்தின் பெயராலேயே ஆலு இம்ரான் 3வது சூரா. சூரத்துல் ஃபாத்திஹாக்கு அடுத்து சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராக்கு அடுத்து சூரத்து ஆலு இம்ரான், அதாவது இம்ரானுடைய குடும்பத்தினர். இம்ரான் என்ற ஒரு மனிதருடைய குடும்பத்தினரை அவருடைய பெயர்லேயே ரப்பல் ஆலமீன் ஒரு சூறாவை இறக்கியிருக்கிறான். அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள சில நல்லடியார்களை, குடும்பத்தில் உள்ள ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் புனிதமானவர்களாக ஆக்கி வைத்து அவர்களிலே ஒரு சிலரை அல்லாஹ் நபிமார்களாக தேர்ந்தெடுத்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். அந்த குடும்பத்தினரைத்தான், அந்த குடும்பத்தினர் வரலாற்றைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். இம்ரான் என்பது பனி இஸ்ராயல்களே ஒரு சிறந்த மனிதர், நல்ல மனிதர், ரொம்ப இரையச்சமுள்ள மனிதர். எப்படி பனி இஸ்ராயல்ல ரொம்ப மோசடிக்காரர்கள் மோசமானவர்களா இருந்தாங்களோ அதே மாதிரி பனி இஸ்ராயல்ல ரொம்ப பெரிய தக்வாதாரிகள் இருந்தாங்க. அப்படிப்பட்ட தக்வாதாரிகள் ஒருத்தர் தான் யார் அப்படின்னு சொன்னா இம்ரான் என்பவர். இந்த இம்ரானுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள். இந்த இம்ரானுக்கு 2 பொம்பளை பிள்ளை. ஒரு பெண்மகள் பேரு ஹன்னா, இன்னொரு பெண்மகள் பேரு அஷ்யா. ஒரு பெண்மகள் பேரு ஹன்னா, இன்னொரு பெண்மகள் பேரு அஷ்யா என்ற 2 பொம்பளை பிள்ளைகளும் இந்த இம்ரானுக்கு உண்டு. இந்த இம்ரான் எப்படி அவர் ஒரு இரையச்சம் உள்ளவரா தக்வாதாரியா இருந்தாரோ அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகளையும் ஒரு இரையச்சம் உள்ள பிள்ளைகளா வளர்த்திருந்தார். இந்த ஹன்னா என்ற பெண்மணியையும் அஷ்யா என்ற தன்னுடைய 2 பெண் மக்களையும் ரொம்ப தக்வா உள்ள பிள்ளைகளாக, இரையச்சம் உள்ள பிள்ளைகளாக, அல்லாஹ்வை அதிகமாக வணங்கக்கூடிய பிள்ளைகளாக அவர் என்ன பண்ணாரு, வளர்த்திருந்தார். இந்த ஹன்னாவுடைய கணவர் பேர் என்ன சொன்னா இம்ரான். இந்த ஹன்னாவுடைய கணவர் பேர் என்னது, இம்ரான். அதாவது அந்த இம்ரான் என்ன பண்றாரு, தன்னுடைய ஹன்னாங்கிற பெண்ணுக்கு யாரைய தன்னுடைய பெயரை கொண்ட இம்ரான் என்ற ஒரு பெருமையை மருமகனா தேர்ந்தெடுக்கிறாரு. அதான் மாமனார் பேரும் இம்ரான், மருமக பேரும் இம்ரான். அதான் ஹன்னாவினுடைய தந்தை பேரும் இம்ரான், கணவர் பேரும் இம்ரான். சரி, அந்த இம்ரான் என்ற கணவருடைய மனைவி ஹன்னா. அந்த அம்மா என்ன பண்றாங்க, அது இருக்கட்டும், அவங்க வரலாறு பாப்போம். இப்போ இன்னொரு மகள் இருக்காங்களே அஷ்யா. அஷ்யா, அந்த அஷ்யாவினுடைய கணவர் பேர் என்னன்னு சொன்னா ஜக்கரியா. இந்த அஷ்யாவுடைய கணவர் பேரு ஜக்கரியா. அப்ப இம்ரானுக்கு 2 மருமக, ஒரு மருமகன் பேரு இம்ரான், அதே பேரு. இன்னொரு மருமகன் பேரு ஜக்கரியா. அந்த ஜக்கரியா அஷ்யா என்ற 2 தம்பதியினர்களுக்கு மகனா பிறக்கிறவர் தான் யஹ்யா. மகனா பிறக்கிறவர் தான் யஹ்யா. ஆக ஜக்கரியாவும் நபியா இருந்தாங்க, அவங்களுடைய மகன் யஹ்யாவும் மகனா இருந்தாங்க. இது அந்த அஷ்யா, அதான் இம்ரானுடைய மகள் அஷ்யாவுடைய குடும்பம். இம்ரானுடைய இன்னொரு மகள் ஹன்னா இருக்கிறாங்க பாருங்க, அந்த ஹன்னாவுடைய குடும்பம் தான் என்னன்னு சொன்னா, அந்த ஹன்னாவுடைய கணவர் பேர் என்னது, தாப்பனார் பேரு கணவர் பேரு இம்ரான், தாப்பனார் பேரு இம்ரான். அப்ப அந்த இம்ரானுடைய மனைவி ஹன்னா என்ன பண்றாங்க, அந்த அம்மா அல்லாஹ்ட்ட ஒரு துவா செய்றாங்க. யா அல்லாஹ், எனக்கு அடுத்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தா நான் அந்த ஆண் குழந்தையை உன்னுடைய பள்ளிவாசலுக்காக வக்ஃப் செய்து விடுவேன். அந்த காலத்துல ஒரு வளம் இருந்துச்சு. அந்த காலத்துல இப்ப ஆடு மாடு நேர்ந்து விடுறாங்கல்ல தர்காக்களுக்கு, அந்த மாதிரி அந்த காலத்துல ஒரு வளம் இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, ஆண் குழந்தை பிறந்தா அந்த ஆண் குழந்தை என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கல்ல, தன்னுடைய பிள்ளை என்ன பண்றாங்க, அப்படியே பாஸ்டர் ஆக்கி அப்படியே நேர்ந்து விட்டுறாங்க. அவர் கல்யாணம் பண்ண மாட்டாரு, அப்படியே சர்ச்சில் இருப்பாரு, அப்படியே கடவுளுக்காக அர்ப்பணிப்பட்டவர், ஏன்னா எல்லாம் அநியாயம் பண்ணிட்டு இருப்பாரு, அடுத்த பிரச்சனை. ஏன்னா அந்த மாதிரி அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய குழந்தைய அப்படியே தங்களுடைய தேவாலயத்துக்கு நேர்ந்து விட்டுருவாங்க. தன்னுடைய தேவாலயத்துக்கு நேர்ந்து விட்டுருவாங்க. நேர்ந்து விட்டு அவர் அப்படியே அந்த தேவாலயத்திலே பணிவிடைகள் செய்து மக்களுக்கு சோசியல் ஒர்க் பண்ணி அவருடைய தன்னுடைய வாழ்க்கையை இப்படி ஓட்டிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி அந்த அம்மா அந்த ஹன்னாங்கிற பெண்மணி இம்ரானுடைய மனைவி என்ன பண்றாங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. சூரத் ஆலு இம்ரான்ல எடுத்து பாருங்க, 3வது சூறால எடுத்து பாக்குறாங்க. இது காலத் இம்ராத்து இம்ரான, இம்ரானுடைய மனைவி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, இன்னி நதர்த்து லக மாஃபி பத்னி முஹர்ரரா,
பல ஆண்டுகளுக்கு பிறகு பல வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு அந்த அம்மாவுக்கு குழந்தை உண்டாகுது. யாருங்க? ஹன்னாவுக்கு பல வருஷத்துக்கு பிறகு குழந்தை உண்டாகுது. ரொம்ப காலம் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தைய கொடு குழந்தைய கொடு குழந்தைய பல வருஷமா கேட்டு பல வருடங்களுக்கு பிறகு ரப்பல் ஆலமீன் குழந்தை உண்டாகுது. அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த அம்மா வயிற்றுல கர்ப்பம் தரிக்குது. தரிச்சோனே என்ன துஆ செய்றாங்க? இத காலத் இம்ராஅத் இம்ரானுடைய மனைவி அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, ரப்பி என்னுடைய ரட்சகனே, இன்னி நதர்த்து மாஃபி பத்னி முஹர்ரரா, என்னுடைய வயிற்றில் உள்ளதை நான் உனக்காக உன்னுடைய பள்ளிவாசலுக்காக என்ன பண்ணிடுறேன், வக்ஃப் செஞ்சிடறேன், அவனை அப்படியே விட்டுறேன் உனக்காக அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. இன்னக்கல சமீஉன் அலீம், நிச்சயமா நீதான் துஆக்களை கேட்பவனாகவும் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிற அப்படின்னு சொல்லி தன்னுடைய அல்லாஹ்ட்ட தன்னுடைய ரப்பிடத்துல என்ன பண்றாங்க? நேச்ச வைக்கிறாங்க. என்ன நேச்சங்க? நதர்னா என்னது? நேச்ச வைக்கிறது. நான் இந்த வயிற்றில் வரக்கூடிய குழந்தையை உனக்காக உன்னுடைய பள்ளிவாசலுக்காக அர்ப்பணித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி நேச்ச வச்சிடறாங்க. நேச்ச வச்சுட்டு உன்சா, ஆனா குழந்தை பிறந்த பிறகு பார்த்தா குழந்தை பொம்பளை பிள்ளையா பிறகுது. ஆம்பளை பிள்ளையா இருந்தா பாஸ்டர் ஆக்கிடலாம், பாதிரியார் ஆக்கிடலாம், பள்ளியாசலம் விட்டலாம், இமாம செய்யும், மக்கள் நல்ல விஷயங்கள் செய்யும். பொம்பளை பிள்ளை என்ன பண்ண முடியும்? அப்ப அல்லாஹ் சொல்றாங்க, இன்னி வதாத்துஹா உன்சா, யா அல்லாஹ் நான் ஒரு பொம்பளை பிள்ளையில பெற்றிருக்கிறேன், நான் ஒரு பொம்பளை பிள்ளையில பெற்றிருக்கிறேன். லைஸ தக்கர்கள் உன்சா, என்னைக்குமே பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை மாதிரி இருக்க முடியாது, ஆம்பளை பிள்ளை செய்யற பணிகள்லாம் பொம்பளை பிள்ளை செய்ய முடியாது, யா அல்லாஹ் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்றாங்க? பரிதவிக்கிறாங்க. நான் ஆம்பளை பிள்ளையா பிறந்து போச்சே அப்படின்னு சொல்லி, நான் பொம்பளை பிள்ளையா பிறந்து போச்சேன்னு சொல்லி பரிதை வச்சு இருந்தாலும் நேச்ச வச்சாச்சு. என்னண்டே அல்லாஹ்ட்ட கூட விடுறேன்னு சொல்லி நேச்ச வச்ச பிறகு அந்த பொம்பளை பிள்ளைக்கு இவங்களே பேர் வைக்கிறாங்க. ஃபஸம்மைதுஹா மரியம, அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறேன்? மரியம் என்று பெயர் வைக்கிறேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த ஹன்னாங்கிற பெண்மணி என்ன பண்றாங்க? அந்த குழந்தைக்கு மரியம்னு பேர் வச்சு அவங்கள கொண்டு போய் எங்க பண்றாங்க? பைத்துல் முகத்தஸ்ல கொண்டு போய் விட்டுறாங்க. பைத்துல் முகத்தஸ் யார் கட்டினாங்க? நேத்தார கட்டினாங்க, நேத்தான் கட்டினாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு பைத்துல் முகத்தஸ்ல கொண்டு போய் அவங்க விட்டு வந்துட்டாங்க. விட்ட உடனே அங்க பாத்தீங்கன்னா யாருமே மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுப்பெடுத்து தயாரா இல்லை. பொறுப்பெடுத்து பொம்பளை பிள்ளை நல்ல வளர்க்கணும்ல, நிறைய பாதிரிமார் இருக்கிறாங்க, நிறைய பைத்துல் முகத்தஸ்ல பொறுப்பாளி இருக்கிறாங்க, ஆனா யாருமே பொறுப்பெடுக்க தயாரா இல்லை. கடைசியில் என்ன பண்றானா? கஃபலஹா ஜக்கரியா, மரியமை ஜக்கரியாவே பொறுப்பெடுத்துக் கொண்டார். மரியமை ஜக்கரியாவே பொறுப்பெடுத்துக் கொண்டார். எப்படி பொறுப்பெடுத்தாரு? அதை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். நாளை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு சம்பவம் வரும். அல்லாஹ் ஒரு ஆத்துல பேனாவை போட சொல்லுவான், அந்த பேனாவோட அது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நாளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதை இப்ப தெளிவா சொல்றதுக்கு டைம் இல்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிக்கிறான்னு சொன்னா அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுப்பெடுத்துக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஜக்கரியாக்கு யாரு? குழம்பி போச்சு, மச்சி மக, புரியுதா? அதனுடைய மனைவியினுடைய சகோதரி மக, அப்படித்தானே? அதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெரிய தாவா சின்ன தாவா ஏதோ ஒண்ணு, சின்னமா வரதா சின்னதா, பெரியமா வரதா பெரியதா. ஆக இவருக்கு மச்சி மக. யாருக்கு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரியம் யாருங்க? மச்சி மக. அந்த மச்சி மகளை யார் பொறுப்பெடுத்துக்கிறாங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமே பொறுப்பெடுத்துக்கிறாங்க. அதுவரை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை கிடையாது, அதுல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன கிடையாதுங்க? குழந்தை கிடையாது. அவங்களும் அவனுடைய மனைவி வந்து மலடி என்று தீர்மானிக்க இன்னி ஆக்கையிற அந்த மாதிரி சொல்றாங்க, எல்லாம் நானும் மலடா இருக்கிறேன், என்னால குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க மலடாவே இருக்கிறாங்க, குழந்தை பெற்றுக்காம இருக்கிறாங்க. அவங்க பேர் என்ன? என்னங்க திடீர்னு கேட்டா என்ன சொல்ல முடியும்? நீங்களே சொல்லிட்டு போங்க, நான் கேட்டுட்டு இருக்கிறோம். அஷ்யா, அவங்க பேர் அஷ்யா. என்ன பண்றாங்க? அந்த அம்மா மலடாவே இருக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யாரை பொறுப்பெடுத்துக்கிறாங்க? தன்னுடைய மச்சி மகளை இவங்க பொறுப்பெடுத்துக்கிட்டு சரி நம்ம வளர்ப்பணும் வீட்டுல. வளர்த்து அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு பைத்துல் முகத்தஸுடைய பணிக்காக இந்த குழந்தையை நேர்ந்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த குழந்தைய கப்பலஹா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். பொறுப்பெடுத்த உடனே இவங்க என்ன பண்றாங்க? அதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு மாடம், ஒரு அறை ஒன்று கட்டி அந்த அறையில தான் எப்பவுமே மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஏத்திகாஃப் இருப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? அந்த அறையிலேயே உட்காந்துருப்பாங்க, அங்கேயே தொழுவாங்க, துவா செய்வாங்க, அங்கேயே திக்ர் செய்வாங்க, வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்படி அவங்களோட வேலையை என்ன? வெறும் தொழுவது, அல்லாஹ் வணங்குறது, திக்ர் செய்யறது, குர்ஆன் ஓதுறது, இதுதான் அவங்களுடைய பணியா இருந்துச்சு. அப்ப இந்த சூழ்நிலையில ஒரு நாள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அறையில வச்சு அவங்க தொழுதுட்டு இருக்காங்க. இவங்க பூட்டிட்டு போயிடுறாங்க, அறையில தொழுதுட்டு இருக்காங்க, பூட்டிட்டு போயிடுறாங்க. சாப்பாடு நேரம் ஆன உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சாப்பாடு எடுத்து வர்றாங்க. யாருக்கு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாப்பாடு எடுத்து வர்றாங்க. ஏன்னா திறந்து பார்த்தா அங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொழுதுட்டு இருக்காங்க. அவங்கள சுத்தி விதவிதமான கனிவர்க்கங்கள் வைக்கப்பட்டிருக்கு, விதவிதமான பழம். அது எத்தகைய பழம்? அந்த சீசன்ல அந்த நேரத்துல எங்கேயுமே கிடைக்காது. அந்த மாதிரி பழம், விதவிதமான ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அசந்தறாங்க. யா மரியம் அன்னாலக்கி ஹாதா, மரியமே இது உனக்கு எங்க வந்துச்சு? இது எங்க கிடைச்சது? யார் கொடுத்தா? சரி, கால மின் இன்தில்லாஹ், அல்லாஹ்வின் புறத்துல வந்துச்சு. யார் சொன்னாங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ்வின் புறத்துல வந்துச்சு அப்படிங்கிறாங்க.
ஹைர். இதை பார்த்தா சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை ரொம்ப அதிகமாக கூடிடுது. ரொம்ப அதிகமாகிடுது. அல்லாஹ் மேல நம்பிக்கை அதிகமாகிடுது. யா அல்லாஹ், நீ இப்படிப்பட்ட கிருபை உள்ளவன், நான் வீட்டை பூட்டிட்டு போயிடுறேன், அவங்களுக்கு உணவு தேவை இருக்கிறது பார்த்தா இந்த சீசன்ல எங்கேயுமே யாருக்குமே கிடைக்காத பழ வர்க்கங்கள்லாம் முன்னாடி வைக்கப்பட்டிருது ரப்பல் ஆலமீனே, இது உன்னுடைய எப்படிப்பட்ட அளப்பிற்கு கிருபை அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட மன்றாடுறாங்க, துஆ செய்றாங்க, சுக்ர் செய்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஆசை வருது, இப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம வந்து ஒரு வளர்த்து ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருந்தாலும் வளர்த்து நம்ம ஆளாக்கி பைத்துல் முகத்தஸ்காண்டி ஒப்படைச்சிடறோம். ஆனால் ரப்பல் ஆலமீன் நமக்கு நபி படத்தை கொடுத்துருக்கான், நாம நபியா இருக்கிறோம், மக்களுக்கு நல்ல உபதேசங்களை சொல்லி 4 பேருக்கு மத்தியில் நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறோம். பனி இஸ்ராயேல் அப்போ எதுக்குறாங்க, யார ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய நல்ல உபதேசங்களை பனி இஸ்ராயேல் எதுக்குறாங்க. ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பெருசாக பொருட்படுத்தல, மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, நமக்கு இப்போ கிட்டத்தட்ட 80 வயசு ஆகி போச்சு. யாருக்கு விவாயத்தில் வருது 78 வயசு அப்படின்னு சொல்லி 78-80 வயசு ஆகி போச்சு. இதுக்கு மேலே நமக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை, இதுக்கு மேலே குழந்தை பிறக்க ஒரு வாய்ப்பே இல்லை. நம்முடைய மனைவியோ இப்போ மறுபடியும் தீர்மானம் ஆகி போச்சு. அதனால நம்ம என்ன பண்ணலாம் சொன்னா, ஏதாவது ஒரு ஆம்பளை பிள்ளைய தத்து எடுத்துக்கலாம், ஆம்பளை பிள்ளைய வளர்ப்பு பிள்ளையா எடுத்துக்கலாம், வளர்ப்பு மகனா எடுத்து தத்து எடுத்து அந்த பிள்ளைக்கு ரப்பல் ஆலமீன் கொடுத்த நமக்கு கொடுத்த இல்ம பூரா அந்த பிள்ளை கத்து கொடுத்தா அந்த பிள்ளை என்ன பண்ண மக்களுக்கு மத்தியில் நம்ம மௌத்துக்கு பிறகு நல்ல பிரச்சாரம் செய்யும், மக்களுக்கு மத்தியில் 4 விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்படுறாங்க. அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ் ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். யா அல்லாஹ், நீ என்னை வந்து தனியாளா விட்டுறாதே, என்னை தனியாளா விட்டுறாதே. வ அன்த கைருல் வாரிசீன், வாரிசுகளை கொடுப்பதெல்லாம் நீதான் ரொம்ப சிறந்தவன், வாரிசுகளை கொடுக்கறதுல நீதான் ரொம்ப சிறந்தவன். அதனால சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல காணப்படுது, குழந்தை இல்லாதவர்கள் இந்த துஆ அதிகமாக வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தை கொடுப்பான். ரப்பி லா ததர்னி ஃபர்தன், குர்ஆன்ல வர துஆ. யா அல்லாஹ், என்னை தனி மனிதனாக விட்டு விடாதே, நான் மூத்தா போயிட்டா இதோட வாரிசு அழிஞ்சு போச்சு, என்னுடைய பரம்பரை அழிஞ்சு போச்சு, என்னுடைய வம்சாவளி அழிஞ்சு போச்சு என்று லா ததர்னி ஃபர்தன், என்னை தனி மனுஷனா விட்டுறாதே. வன்த கைருல் வாரிசீன், நீ தான் வாரிசுகள்லாம் மேலானவன், வாரிசு கொடுப்பதெல்லாம் மேலானவன் அப்படிங்கிற துஆவை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. அவங்க என்ன கேட்கறாங்க, தனக்கு குழந்தை பிறகுன்னு கேட்கல, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எனக்கு ஒரு வாரிசை ஏற்படுத்து, நல்ல யாராவது நல்ல அறிவு உள்ள நல்ல ஞானம் உள்ள ஒரு பிள்ளை யாராவது எனக்கு தத்து கொடு, யாராவது நல்ல பிள்ளையை காட்டு தத்து எடுக்கிறதுக்கு, தத்து எடுத்தா நான் அந்த பிள்ளைய நல்ல பொறுப்புகளை ஒப்படைச்சு நல்ல என்னுடைய அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஞானத்தையும் அறிவையும் அதை கற்றுக் கொடுத்து அதையும் இன்ஷால்லா நல்ல இஸ்லாமிய பணிகளை ஈடுபடுத்தும் யா அல்லாஹ். ஏன்னா எனக்கு பிறகு நான் என்னுடைய சமுதாயம் நல்லா இருக்குமோ அல்லது சீர்கெடுக்க போயிடுமோ தெரியல, இப்பவே இந்த பனி இஸ்ராயலுக்கு பாய்ங்க போற என்ன எதுக்குறானுங்க, காரணம் இல்லாம என்ன சண்டை போடுறானுங்க, அதுக்கு பிறகு இந்த சமுதாயம் எப்படி வழிகட்டு போயிடுமோ தெரியல. அதனால யா அல்லாஹ், நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஆளை விட்டுட்டு போனோம், அதுக்கு யாராவது நல்ல ஆளை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. கேட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணா, ஏன் சக்கரியா, ஏன் தத்து பிள்ளை வேணும் வளர்ப்பு பிள்ளை வேணும், தத்து இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் அழகான ஆம்பளை பிள்ளை தரேன், உங்களுக்கு குழந்தையாவே பிறக்க செய்கிறேன் அப்படின்ட்டான். சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆச்சரியம் போட்டு, அண்ணா யக்கூனுலிய குலாமுன் வஷ்தாலர் ராசு ஷைபா, யா அல்லாஹ் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், அந்த பேர் காட்டுறாங்க. வஷ்தாலர் ராசு ஷைபா, என்னுடைய தலையெல்லாம் வெள்ளி முளைத்து விட்டது, தலையில என்ன ஆயிடுச்சா, வெள்ளி முளைத்து விட்டது, வெள்ளி முடியா போச்சு, தலையெல்லாம் 80 வயசாகி போச்சு, என்னுடைய மனைவியோ மலட்டு பொம்பளை அம்ராத்தியா ஆக்கர், என்னுடைய மனைவியோ மலட்டு பொம்பளை இருக்கிறா, இப்படி இருக்கும் ரப்பல் ஆலமீன் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இப்படிதான் யாரு கேட்டாங்க ஏற்கனவே, யாருங்க ஞாபகம் இருக்கா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி சாரா அம்மையார் கேட்டாங்க, யா அல்லாஹ் என்னுடைய கணவனுக்கு வயசாகி போச்சு, எனக்கும் நானும் மலட்டு பொம்பளையா இருக்கிறேன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் கேட்டா அல்லாஹ் என்ன பண்ணா, கால கதாலிக்கு, அப்படித்தான் அல்லாஹ் நாடிதான் முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி ரப்பல் ஆலமீன் சொன்னான். அப்படித்தான் குழந்தைலாம் உண்டாக மாட்டீங்க, குழந்தைலாம் உண்டாகி 9 மாசம் 10 மாசம் காத்து அந்த எல்லாம் இல்லை, திடீர்னு அல்லாஹ் மனைவி குழந்தை பிறக்க வைப்பான் அப்படின்னா. உடனே சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, யா அல்லாஹ் அப்படின்னா ஏதாவது ஒரு அத்தாட்சி காட்டி, யா அல்லாஹ் குழந்தை பிறகுண்டாக்கா முதல்ல அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் நிற்கணும், அப்புறம் குழந்தை உருவாகணும், 8 மாசம் 9 மாசம் 10 மாசம் அந்த குழந்தை வயிற்றுல தரிக்கணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தை வயிற்றை விட்டு வெளியாகணும், கருவை விட்டு வெளியாகணும், இதுதானே குழந்தை பிறக்கிற முறை. நீ அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காதுங்கிற, கர்ப்பமாக மாட்டாங்கிற, எந்த மாதிரி அடையாளம் இருக்காதுங்கிற, இப்போ திடீர்னு பிறந்தா எப்படி அல்லாஹ் எனக்கு ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லு, எப்போ பிறக்கும் ஏதாவது அடையாளம் சொல்லு அப்படின்ட்டான். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னா, ஆயத்துக்கு அல்லாஹ் துகல்லிமன் நாஸ ஸலாஸத அய்யாமின் இல்லா ரம்ஸா. அடையாளம் என்ன தெரியுமா, நீங்க நல்லா இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை, உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, வாயில நாக்குல தொண்டையில எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்ல சாந்தி சலாமத்தா இருப்பீங்க. இந்த நேரத்துல பார்த்தா திடீர்னு நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பேச்சு வராது. அல்லாஹ் சொல்றான், கால ஆயத்துக்க அல்லாஹ் துகல்லிமன் நாஸ ஸலாஸத அய்யாம், 3 நாட்களுக்கு உங்களுக்கு பேச்சே வராது, பேசவே முடியாது. சும்மா ரமலான் பூரா பயான் பண்ணி தொண்டை கட்டினா பரவாயில்ல, இங்க அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காது, நல்ல சாந்தி சலாமத்தா இருப்பீங்க, சளி பிடிக்காது, தொண்டை கட்டாது, இதெல்லாம் எதுவுமே நல்லா இருப்பீங்க.
திடீர்னு பேச ஆரம்பிச்சீங்கன்னா அல்லாஹ் துகல்லிமன்னாஸ ஸலாஸத அய்யாம், 3 நாட்களுக்கு உங்களால பேச முடியாது. அப்படி பேசாந்தா இல்லா ரம்ஸா, இப்படி என்ன பண்ண முடியும்? சைக்கிளை தான் கடமை, இல்ல ரம்ஸா, சைக்கிளை மூலமாகவே தவிர நீங்கள் மக்கள் இடத்துல பேச முடியாது. அதுதான் உங்களுக்கு அத்தாட்சி அப்படின்னு அல்லாஹ் என்ன சொன்னா, அத்தாட்சின்னா. ஹைர் யா அல்லாஹ், உன்னுடைய கிருபை, இதுக்கு என்ன காரணம், இது என்ன அடையாளம், அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா. ஒரு நாள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மாடத்திலிருந்து, தன்னுடைய அறையிலிருந்து மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வெளியே வர்றாங்க. வெளியே பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வர்றாங்க. பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வெளியே வந்தா மக்கள்கிட்ட மக்களே அப்படின்னு வாயை திறக்கிறாங்க, பேச்சு வரல. என்ன வரல? பேச்சு வரல. அப்ப இதை பார்த்தா சந்தோஷமா இருக்குமா வேதனையா இருக்குமா? என்னங்க திடீர்னு பேச்சு வரலண்டா, நமக்கெல்லாம் திடீர்னு பேச்சு வரலாம் எப்படி இருக்கும்? வேதனையா இருக்கும். சக்கரை அழைக்கிறதுக்கு சந்தோஷம், சுப செய்தி அவங்களுக்கு. உடனே என்ன பண்ணாங்க, சந்தோஷத்துல சைக்கினியாவே சொன்னாங்க. வௌஹாயிலன்னாஸ், மக்களுக்கு மத்தியில் சைக்கினியா சொன்னாங்க. என்னண்டே, அதிகமா அல்லாஹ் திக்ர் செய்யுங்க, காலையில மாலையில திக்ர் செய்யுங்க, அல்லாஹ் புகழுங்கள், அல்லாஹ் வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு வணங்கி கட்டுப்பட்டு நடங்கள் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில் என்ன பண்ணாங்க, அதிகமா மக்களை அல்லாஹ் திக்ர் செய்யும்படி மக்களை பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த சூழ்நிலையில ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி அஷியாவுக்கு பிறக்கிறாங்க. ஜக்கரியா மனைவி அஷியாவுக்கு யார் பிறக்கிறாங்க? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. இன்னும் யார் பிறக்கல? நீ யார் பிறக்கலங்க? மரியமுக்கு ஈசானும் பிறக்கல. அதனால அவங்க வரலாறு நாளைக்கு பார்க்கலாம். இப்ப பிறந்தது யாரு தான்? யஹ்யா தான். அதனால அவங்க வரலாறு மட்டும் இப்ப பார்ப்போம். சோ இந்த நிலையில ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் 2 பேருமே மகனாக இருக்கின்றார். தந்தை மகன் 2 பேரும் நபியா இருக்கிறாங்க. நபியா இருந்து 2 பேரும் என்ன பண்றாங்க, மக்களுக்கு மத்தியில என்ன பண்றாங்க, பிரச்சாரம் பண்றாங்க, மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்றாங்க, சீர்திருத்துறாங்க. அத்தாவுக்கு மகனுக்கு ஊர்ல கடுமையான எதிர்ப்பு. இதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கான ஜக்கரியா நஜ்ஜாரா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து தொழில் என்ன தெரியுமா? தச்சு வேலை. அவங்க என்ன, அவங்க கார்பெண்டரா இருந்தாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஏற்கனவே பார்த்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன இருந்தாங்க, இரும்பு கொல்லப்பட்ட வேலை செஞ்சாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, தச்சரா இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, ஆடு மேய்ச்சாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டகம் மேய்ச்சாங்க. எல்லா நபிமார்களுமே ஏதாவது தொழில் செஞ்சாங்க. பாக்குறமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, ஆடு மேய்ச்சாங்க, வெளியூர் வியாபாரம் பண்ணாங்க, வெளிநாட்டு வியாபாரம். இன்னைக்கு நம்ம பாஷையில குருவி சொல்றாங்களா, குருவி வியாபாரம், வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது குருவி. அந்த குருவியா இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதீஜா அம்மையாருக்கு, கதீஜா அம்மையார் வெளிநாட்டு பொருள் போயிட்டதுக்கு ரசூலுல்லாஹ் குருவியா போயிட்டு வந்துருந்தாங்க. அப்போ எல்லா நபிமார்களுமே வியாபாரம் தொழில் செஞ்சுட்டே தங்களோட தீனிய பணி ஏற்பட்டிருக்காங்க, தீனுடைய பிரச்சார பணியும் செஞ்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நல்ல கார்பெண்டராக தச்சராக இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல சஹாபாக்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க, நபிமார்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னண்டு, பரவாயில்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் பெரிய சிறப்பு கொடுத்திருந்தான், அவங்க அல்லாஹ்ட நேரடியாக பேசினாங்களே அப்படின்றாங்க. யாரு? சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்ட நேரடியாக பேசினாங்களே. இன்னொரு சஹாபி சொல்றாங்க, அப்படியே மூசா கலீலுல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டா இருந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மூசா கலீமுல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசினாங்க. இப்படின்னு ஒவ்வொரு நபியோட சிறப்பை பேசிட்டே வர்றாங்க. பேசினவர் ரசூலா வர்றாங்க, வந்து என்ன நபிமார்களை பத்தி பேசுறீங்களா? ஆமா யார சொல்ல, நபிமார்களை சிறப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஃபைன ஷஹீத் இப்னு ஷஹீத், ஃபைன ஷஹீத் இப்னு ஷஹீத், ஒரு ஷஹீதுடைய மகன் ஷஹீதை விட்டு விட்டீர்களே, அவர் எங்க போனாரு அப்படின்னாங்க. சஹாபாக்களுக்கு புரியல, என்னது ஷஹீதுடைய மகன் ஷஹீதா, அது யார் சொல்லலாம் அப்படின்றதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. ஜக்கரியாவுடைய மகன் யஹ்யா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமோ அல்லாஹ்வுடைய பாதையிலே வெட்டி கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அன்னாருடைய மகன் யஹ்யாவும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 2 பேருக்குமே அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்தான். தந்தை பிள்ளை 2 பேருமே என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு சொன்னதற்காக, அவர் அல்லாஹ்வுடைய ஏகத்துவ பிரச்சாரம் செஞ்சதுக்காக என்ன பண்ணா, பனி இஸ்ராயீல் கையால் கொல்லப்பட்டார். அதான் அல்லாஹ் ரப்பல் குர்ஆன்ல கேட்பான், வயக்துலூன நபிய்ய பிகைரில் ஹக்கி, எத்தனையோ நபிமார்களை உங்களுக்கு கையாலே கொன்றிருக்கீங்களா பாவிகளா அப்படின்னு கேட்கறான் அல்லாஹ் குர்ஆன்ல. யாரை பார்த்து? பனி இஸ்ராயீல் பத்தி, யூதர்களை பார்த்து. நீங்களா ஒரு மனுஷங்களாடா, நபிமார்களையே கொலை பண்ணீங்களா பாவிகளா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கறான். அப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ராயீலால் கொல்லப்பட்டார், யூதர்களால் கொல்லப்பட்டார்கள். அன்னாருடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் கொல்லப்பட்டாங்க. எப்படி கொல்லப்பட்டாங்க, ஏன் கொல்லப்பட்டாங்க, இப்ப நம்ம பார்ப்போம். சகோதரர்களே, இந்த நிலையில தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், நாம் ஜக்கரியாவுக்கு சுப செய்தி அறிவித்தோம். என்னன்னு சொன்னா, வகான சய்யிதம் வ ஹசூரம் வ நபியா. அவர் யஹ்யா எப்படி இருப்பாருன்னு சொன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தை நல்ல தளதளன்னு ரொம்ப அழகா இருக்கும். ஆண் குழந்தை எப்படி இருக்கும், தளதளன்னு ரொம்ப அழகா இருக்கும். அதே நேரத்துல மக்களுக்கெல்லாம் அவர் தலைவராக திகழ்வார். மக்கள் அவர் பெருங்கொண்ட கூட்டம் அவரை ஃபாலோ பண்ணும், அவர் தலைவராக திகழ்வார். ஆனால் அதே நேரத்தில் ஹசூரா, அவர் பெண்ணாசை அற்றவராக இருப்பார். எப்படிங்க, எப்படி இருப்பாரு,
பெண்ணாசை பெண்களுடைய விஷயத்துல அந்த அளவுக்கு ஒரு ஆசையே இருக்காது. பெண்ணாசை அற்றவராக இருப்பார், கடைசியில் கல்யாணமே பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி ரப்பல் ஆலமீன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லலாம். இதை வச்சு சில பேர் சொல்லுவாங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆண்மை இல்லை அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். அதாவது ஆண்மை இருந்தா கண்டிப்பா பொம்பளை ஆசை இருக்கிறவங்க மட்டும்தான் ஆண்மை உள்ளவங்க, பொம்பளை ஆசை இல்லாதவங்களாம் ஆம்பளை இல்லைன்னு சொன்னோம்னாக்கா இன்னைக்கு பொம்பளை வெறி பிடிச்சாலே தான் பாருங்க அவன் தான் பெருமை ஆம்பளை உள்ள ஆண்மை உள்ளவனா ஆயிடுவான். அப்படித்தானே? யாருக்கு பெண்ணாசை இருந்தா அவன் மட்டும் தான் ஆண்மை உள்ளவன், பெண்ணாசை இல்லாதவங்க ஆண்மை இல்லாதவன் அப்படின்னு சொன்னோம்னாக்கா பெண்கள் வெறி பிடிச்சாலே தான் பாருங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் தான் மனைவி மாதிரி நடப்பான், எந்த பொண்ணை பார்த்தாலும் இவ்வளவு அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். அப்படி வெறி பிடிச்சாலே தான் பாருங்க அவெல்லாம் ரொம்ப ஆண்மை உள்ளவன மாதிரியும் அல்லாஹ்வுக்கு பயந்து தான் மனைவி உண்டு தான் ஹலாலான வழி உண்டு இருக்கா பாருங்க இவெல்லாம் ஆண்மை இல்லாதவங்க மாதிரி ஆயிடும். அப்படித்தானே? சரி அப்படிதான் ஆயிடும். என்னன்னு சொன்னா சில வந்து நான் அந்த பெண்கள்லாம் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் அப்படின்னா உன்ட்ட விஷயம் இல்லை அப்படின்றான். அப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து ரப்பல் ஆலமீன் ஆண்மையற்றவங்க அப்படி ஆண்மை இருந்துச்சு, ஆனால் பெண்கள் விஷயத்துல அவங்களுக்கு ஆசை இல்லை. ஏங்க இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. பெண்கள் மீது ஒரு ஆண் ஆசைப்படுறதுங்கிறது சாதாரணமா நாம பிரியாணி மேல ஆசைப்படுற மாதிரி. ஒரு மனுஷன் பிரியாணி சாப்பிட ஆசைப்படுறா இல்லையா, பிரியாணியை பார்த்து சாப்பிடணும் ஆசை இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி அது சில பேருக்கு பிரியாணி பிடிக்காதவங்க உண்டு இல்ல, சில பேருக்கு பிரியாணி பிடிக்காதவங்களும் உண்டு. பிரியாணி பிடிக்காதனால அவனுக்கு வந்து பசியே இல்லைன்னு அர்த்தமா? சொல்ல புரியுதா? அந்த மாதிரி சில பேருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்மையை கொடுத்திருப்பான், ஆனால் பெண்கள் ஆசை இருக்காது, பெண் ஆசையா அவங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்றான் வகான சய்யிதம் வ ஹஸூரம் வ நபியா, அவர் நபியாகவும் மக்களுடைய தலைவராகவும் அதே நேரத்தில் எப்படி இருந்தாரு பெண்ணாசை அற்றவராகவும் இருந்தார். அவர் பெண்கள் வந்து அவர் என்ன பண்ணாரு, பெண்ணின் மூலமா தன்னுடைய ஆசையை பூர்த்தி பண்ண மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபியாக ரப்பல் ஆலமீன் ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பியிருந்தான். ஆனா ஆள் பாத்தீங்கன்னா அவ்வளோ வாட்ட சட்டமா இருப்பாங்க. நீங்க பொம்பளை ஆசை இல்லைன்ற உடனே அப்படியே இன்னைக்கு திரியிறாங்க பாருங்க ரோட்ல, யாருங்க என்ன சொல்றது, என்ன பேர் சொல்லிங்க, அவங்கள மாதிரி நளினமா எப்படி இருப்பாங்க அப்படி இல்லை, ஆள் பார்த்தா நல்ல வாட்ட சட்டமா இருப்பாங்க, ஆத்திரமா இருப்பாங்க, ஆம்பளை அப்படி இருப்பாங்க கம்பீரமா. யாரு? ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனால் அவர்களுக்கு பெண்ணாசை கிடையாது. இப்படி இருந்தாங்க. இந்த நேரத்துல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க குல்லு இப்னி ஆதம் யாத்தி யௌமல் கியாமத்தி பி தம்பின், ஆதமுடைய மகன் எந்த ஒரு மகனா இருந்தாலும், ஆதமுடைய மனிதன் ஆதமுடைய மகன் யாரா இருந்தாலும் ஒரு தவறையாவது செஞ்சிருப்பான், மறுமையில ஒரு பாவத்தையாவது செஞ்சுட்டு தான் வருவான். பாவம் செய்யாத உலகத்துல யாருமே வர முடியாது, பாவம் செய்யாம யாருமே வர முடியாது. எல்லாருமே ஏதாவது குறிப்பா பொம்பளை விஷயத்துல ஏதாவது ஒரு ஏறிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னுவான். பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவான், அஸ்தக்ஃபிருல்லாஹ் தெரியாம பார்த்துட்டோம், தெரியாம நினைச்சிட்டோம் அப்படிங்குமா. அல்லாஹ் நான் மன்னிக்கலாம், அல்லாஹ் மறுமையில பிடிக்கலாம், அடுத்த பிரச்சனை. எந்த மனிதனா இருந்தாலும் எந்த ஒரு சின்ன பாவமும் இல்லாமல் மறுமையில வரமாட்டான் இல்லா யஹ்யா, யஹ்யாவை தவிர. சொன்னாங்க ஒரு சின்ன பாவம் கூட இல்லாம அல்லாஹ் முன்னாடி நிற்பாங்களாம். ஷஹீத் வேற கேட்கவா செய்யணும், அல்லாஹ் பேர்ல ஷஹீத் வேற. ஷஹீதுக்கு அல்லாஹ் சொல்றான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் யுக்ஃபரு ஷஹீது கபுல அன் யுக்தம அவ்வல் தமிஹி அலல் அர்தி, ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படக்கூடிய ஷஹீது அவருடைய முதல் சொட்டு ரத்தம் பூமியில விழுவதற்கு முன்பாகவே அவருடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். அப்படிப்பட்ட ஷஹீத் வேற அவங்க. அதே நேரத்துல பெண்ணாசை அற்றவரா இருந்தாங்க. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே மை யல்மல்னி மா பைன ஃபக்தைஹி வ மா பைன லஹ்யைஹி, மை யல்மன்லி மா பைன ஃபக்தைஹி வ மா பைன லஹ்யைஹி அல்மன் லஹுல் ஜன்னah. இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்புக்கும், இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் உறுப்பு எதுங்க, நாக்கு. இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்புக்கும் இரண்டு தொடைக்கு மத்தியில் உள்ள உறுப்புக்கும் யார் பொறுப்பேற்றுக் கொள்வாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு மனுஷன் நரகவாதி ஆக்குறது இதுதான், நரகவாதியா மாத்துறது எதுங்க, நாக்கும் மர்மஸ்தானம் தான். அதை நான் சொல்ல சொன்னாங்க. இந்த நாக்கையும் மர்மஸ்தானத்தை நீ கண்ட்ரோல் பண்ணிட்ட அப்படின்னாக்கா எனக்கு பொறுப்பு கொடுத்து வச்சுக்க, யா அல்லாஹ் என் நாக்கு மூலமா இந்த பாவம் செய்ய மாட்டேன், என் மர்மஸ்தானத்தின் மூலமா இந்த பாவம் செய்ய மாட்டேன் என்று நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்தால் உனக்கு நான் சொர்க்கத்தை வாக்குறுதி கொடுக்கின்றேன், உனக்கு சொர்க்கத்தை நான் ஜாமீன் எடுத்துக் கொள்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹைர் அந்த அடிப்படையில் சகோதரர்களே ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு பாவமும் செய்யாதவர்களாக மறுமையில் வருவார்கள். அப்ப நீங்க கேட்கலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவா, பரிசுத்தமான நபியாச்சு அவங்க கூடவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நேர பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, மஸ்ஜித் நபிக்கு வர்றாங்க, வந்து மெம்பர்ல ஏறுறாங்க. சஹாபாக்களே முன்னாடி வாங்க கூப்பிடுறாங்க, சரியான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்ல, முன்னாடி வாங்க கூப்பிட்டாங்க. இல்ல சஹாபா ரசூலுல்லாஹி முக்கியமான செய்தி சொல்ல போறாங்கன்னு சொல்லி அவசரமா முன்னாடி வந்து உட்கார்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் பள்ளியில ஏறினாங்க. ஏறி சொன்னாங்க ஆஜபத்னி இம்ராத்துன், ஆஜபத்னி இம்ராத்துன், நான் சாலையை நடந்து செல்லும் பொழுது ஒரு பெண் என்னை கவர்ந்து விட்டாள். யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஆஜபத்னி இம்ராத்துன், ஒரு பெண் என்னை கவர்ந்து விட்டாள்.
ஒரு பெண் மேல என் பார்வை பட்டுடுச்சு. ஃபபாதர்தி இலா சௌதா, நான் உடனே என்னுடைய மனைவி சௌதாவிடத்தில் சென்றேன். என்னுடைய மனைவி சௌதாவிடத்தில் சென்றேன். ஹுனாக பனாத்துன், அங்கே சில சிறுமிகளோடு உட்கார்ந்து சௌதா சுருமா அரைத்துக் கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ரோட்ல போகும்பொழுது ஆஜபத்தினி இம்ராத்துன், என்னை ஒரு பொன் கவர்ந்து விட்டால் நான் உடனே என்னோட மனைவிட்ட போனேன். அங்கே என்னுடைய மனைவி சௌதா சின்ன பிள்ளைங்களோட பொம்பளை பிள்ளைகளோட உட்காந்து சுருமா அரைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தான். நான் உடனே சௌதாவை அழைத்தேன். என்னோட தேவைக்காக சௌதா யாருங்க? நபிஸால மனைவி சௌதாவை அழைத்தேன். சௌதா புரிஞ்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புரிஞ்சுக்கிட்டு அந்த பொம்பளை பிள்ளை எல்லாம் அனுப்பிட்டு சௌதா இடத்துல வந்தால் நான் அவள் மூலமாக என்னுடைய ஆசையை தீர்த்து கொண்டேன் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டால் எவ்வளவு அற்புதமான நபி பாருங்க சகோதரர்களே, எவ்வளவு அற்புதமான நபி. ரப்பல் ஆலமீன் நமக்கு அவ்வளவு அழகான நபியை கொடுத்திருக்கிறான். இந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டால் உடனடியாக உங்களுடைய மனைவியின் மூலமாக உங்களுடைய ஆசையை தீர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவளிடத்தில் இருப்பதுதான் இவரிடத்திலும் இருக்கிறது. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, அவளிடத்தில் இருப்பதுதான் இவரிடத்தில் இருக்குது. அப்போ பெண் என்பது, பெண்ணாசை ஏற்படுவது என்பது, ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் ஈர்க்கப்படுவது என்பது இயற்கை. வரலாம், ஒரு பெண்ணை பார்த்தா தப்பான என்ன வரலாம், உடனே என்ன பண்ணிடணும், தௌபா செஞ்சுட்டு உங்களுடைய மனைவியின் மூலமா ஆசை தீர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவளிடத்தில் இருப்பதுதான் இவரிடத்திலும் இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஆனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த மாதிரி நிலைமை கூட ஏற்படல. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து என்ன பண்ணலங்க, இந்த மாதிரி நிலைமை கூட ஏற்படல. ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப அற்புதமான ஹதீஸ்ங்க, சஹீஹ் அபூதாவுதுல இருக்குது. ரொம்ப அற்புதமான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராக்டிகல் நபி பாருங்க. சும்மா உட்கார்ந்து மக்களே நீங்களா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் சும்மா உபதேசம் பண்ணக்கூடிய நபி அல்ல, உபதேசம் பண்றவங்க அல்ல, பிராக்டிகல் செயல் ரீதியா களத்துல இறங்கி ஒவ்வொரு மனிதனுடைய மனோநிலையை, ஒவ்வொரு மனிதனை பல்ச பிடிச்சு பார்த்து ரசூலுல்லாஹி வழங்கி வச்சிருந்தாங்க. இந்த மனுஷன் தப்பு பண்ணுவான், இந்த மனுஷன் தப்பு பண்ணுவான். இதுதாங்க ஒரு உண்மையான தலைவரா இருக்க முடியும். சும்மா அப்படியே மேட்டுக்குடியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஆர்டர் போட்டுக்கிட்டு அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, இதான் தலைவரா இருக்க முடியும்? இதான் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியதா இருக்க முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்துல இறங்கினாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய குற்றம் குறையை உணர்ந்தாங்க. ஒவ்வொரு மனிதனத்துல பலத்தையும் பலகீனத்தை புரிஞ்சாங்க. சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி ஏற்படும். ஏன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மறைச்சிருக்க முடியாதா? இதை சொல்லணுமா மக்கள்கிட்ட? என்னங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்த நிலைமையை ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சொல்லணுமா? மறைச்சா அல்லாஹ் தண்டிச்சிடும். இதெல்லாம் மறைச்சாலும் தண்டிப்பான ரசூலுல்லாஹ். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமையை சொல்லி என்ன சொன்னாங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஏற்பட்டால் அதற்கு தவறான தீர்வை தேடி விடாதீர்கள், இதுதான் தீர்வு அதற்கு. இப்ப நமக்கும் சந்தேகம் வரலாம், ஹஸரத் மனைவி இருந்தா சரி, ரசூலுல்லாஹ் சொல்றபடி ஓகே, இல்லாட்டா என்ன பண்ணோம்? இல்லாட்டானா ரெண்டு அர்த்தம். ஒன்னு இதுவரை கல்யாணம் பண்ணாம இருக்கலாம், அல்லது கல்யாணம் ஆகி மனைவி என்ன இருக்கலாம், மௌத்தா இருக்கலாம், அல்லது தலாக் ஆயிருக்கலாம். சொல்ல விளங்கிக்கலாம், ரெண்டு காரணம் உண்டு. சரி மௌத்தானா உடனே வேற கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். எனக்கு 60 வயசாச்சு, இப்ப கல்யாணம் பண்ணுமா? இப்ப கல்யாணம் பண்ணுமா, எனக்கு 60 வயசு ஆயிடுச்சே அப்படின்னு சொன்னா அப்ப 60 வயசுக்கு அந்த சிந்தனையே வரக்கூடாது. அப்படித்தானே? ஏங்க அப்படிலாம் ஒன்று வராதுன்னு ஒன்று அவசியம் இல்லைங்க. பாக்குறோம்ல பத்திரிகையில 58 வயசு ஆசிரியர் 12 வயசு மாணவியை தப்பா நடந்தார், பேப்பர்ல பாக்குறோம்ல. படிச்சு கொடுக்குற மாணவிட்ட என்ன காரணம்? இறையச்சம் இல்லை, தக்குவா இல்லை. மனைவியின் மூலமா நம்முடைய தேவை நிறைவேற்றிக் கொள்ளலாம், அல்லாஹ் ஹலாலாக்கி வச்சிருக்கிறான், அது போதும் இல்லை, அந்த எண்ணம் இல்லை. அதனால சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கம் இருக்குது பாருங்க. சும்மா ஒரு அப்படியே அற்புதமான ஸ்லோகன்களையும் இன்று கிடைப்பது நாளை கிடைக்காது, நாளை கிடைப்பது நேற்று கிடைக்காது, நேற்று கிடைச்சது நாளை கிடைச்சது, இப்படி சொல்ற மார்க்கம் அல்ல. மனிதனுடைய பிராக்டிகல் ரிலிஜியன், நடைமுறை சாத்தியமான மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். உனக்கு எது பிரச்சனை, அந்த பிரச்சனை தீர்வு சொல்லக்கூடிய மார்க்கம். அப்படியே ஒரு பெரிய அற்புதமான ஸ்லோகனை சொல்லி, அற்புதமான ஒரு உபதேசத்தை சொல்லி அப்படி பண்ணுங்க இப்படி சொல்ற மார்க்கம் அல்ல. மனிதனுடைய பிராக்டிகல், அவனுடைய செயல்முறை என்ன, செயல் ரீதியாக அவனுக்கு என்ன பிரச்சனை, இது அல்லாஹ் சொல்லக்கூடிய மார்க்கம். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த ஒரு பாவமும் செய்யாத நிலையில் மறுமையில் அவங்க வருவாங்க. சொல்றாங்க, அல் ஹஸன் வல் ஹுசைனு சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா. என்னுடைய பேர பிள்ளைங்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரும் சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய இளைஞர்களுக்கு அவங்க யாரா இருப்பாங்க, தலைவரா இருப்பாங்க. ஆனால் இல்லல் இஸ்னைன், ரெண்டு பேருக்கு தவிர. சொர்க்கத்தில் உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் யார் தான் தலைவரா? ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு ரெண்டு பேர் தான் சொர்க்கத்தில் உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் தலைவரா. ஆனால் ரெண்டு பேரை தவிர யார் யாருன்னு சொன்னா, அண்ணன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓ யஹ்யா, ரெண்டு பேருக்கு தவிர. ஈசாக்கு யஹ்யாக்கு மட்டும் அவங்க தலைவரா இருக்க மாட்டாங்களாம். ஏன்னா இவங்களோட அவங்க அந்தஸ்து கம்மி தானே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேர் நபி, இவங்களோட நபியோட பேரன்.
அதனால இவங்களோட அவங்க அந்தஸ்து கூட. அதனால அவங்க 2 பேரை தவிர மற்ற எல்லா இளைஞர்களுக்கும், இளைஞர்கள் ஏன் சொன்னாங்கன்னா உலகத்துடைய இளைஞர்கள், சொர்க்கத்துடைய இளைஞர்கள் அல்ல. சொர்க்கத்துடைய இளைஞர் எடுத்தா சொர்க்கத்துல எல்லாருமே இளைஞர்களா தான் இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துல எல்லாரும் எப்படி இருப்பாங்க? எல்லாருமே இளைஞர்களா தான் இருப்பாங்க. 60 வயசு 70 வயசு வச்சுட்டு இந்த பக்கம் 4 ஹூர்லின்னு இந்த பக்கம் 4 ஹூர்ல வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? என்னங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துல எல்லாத்தையும் இளமை பருவத்தை கொடுத்துருவான். ஆண்களுக்கு இளமையா தான் இருப்பாங்க, பெண்கள் இளமையா தான் இருப்பாங்க. அந்த இளமை சொல்ல உலகத்துடைய இளமை. உலகத்துடைய இளைஞராக இருந்தவங்க யார்? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இளம் வயசுலயே மௌத்தாயிட்டாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இளம் வயசுலயே மௌத்தாயிட்டாங்க. இந்த 2 நபியை தவிர மற்ற உலகத்திலே இளைஞர்களா மௌத்தாகக்கூடிய எல்லாருக்குமே யார் தான் தலைவரா இருப்பாங்க? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா 2 பேரும் அங்க தலைவரா இருப்பாங்க ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ஹைர் இப்படி சகோதரர்களே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சிறப்பு ஏராளமா இருக்குது. இந்த சூழ்நிலை தான் ஒரு நாள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பனி இஸ்ராயலுக்கு மத்தியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் பண்றாங்க. பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது யூதர்கள் மிரட்டி பார்க்கறாங்க, எச்சரிச்சு பார்க்கறாங்க, முடியல, கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. யார? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை பண்ணிடலாம், ஆளை க்ளோஸ் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு நேரம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை பண்ண போறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஓடுறாங்க. மிரட்டி என்ன பண்றாங்க? பயந்துக்கிட்டு ஓடுறாங்க. ஏன்னு சொன்ன சகோதரர்களே, இதுதான் நல்லா கவனிக்கணும். எல்லா நபிமார்களுமே கொலை மிரட்டல் செய்யப்பட்டார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொலை பண்றது முயற்சி பண்ண அவங்க ஓடத்தனை செஞ்சாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே ஒன்று கொல்லப்பட்டார்கள், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டார்கள். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் என்ன பண்ணா? ஊரை விட்டு ஓட சொல்லல, பயந்து ஓட சொல்லல. என்ன பண்ணா? ஊர்ல இருந்து உயிருக்கு பயந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லல. மாறா ஊர்ல இருந்து புறப்பட்டு பக்கத்து ஊர்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்கே இருந்து ஒரு இஸ்லாமிய ஆட்சியை ஏற்படுத்தி இங்க வந்து இவங்களை தாக்குங்க, அடிங்க. இந்த நிலைமையை கொடுத்து யாருக்கு மட்டும்தான்? பெருமானா ஸல்லல்லாஹு உம்மத்துக்கு மட்டும்தான். மற்ற மக்கள் அந்த ஜிஹாத் கடமை இல்லாதனால நபிமார்கள் என்ன பண்ணாங்க? கொல்ல வரும் பொழுது பயந்து ஓடுனாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஓடுறாங்க, கூடவே சேர்ந்து பனி இஸ்ராயல் விரட்டுறாங்க. அந்த விரட்டக்கூடிய பனி இஸ்ராயலுக்கு யார் தலைமைன்னு சொன்னா ஷைத்தான் தலைமை தாங்குறான். யாருங்க? ஷைத்தான் தலைமை தாங்கி விரட்டு புடி ஜக்கரியா புடி விரட்டி ஓடுறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஓடும் பொழுது சகோதரர்கள் என்ன ஆகுதுன்னு சொன்னா வேற வழி இல்லை, ஒரு மரத்துக்கிட்ட போறாங்க. மரம் சொல்லுது தாளிலை என்கிட்ட வாங்குது மரம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சரி மரத்துக்கு பின்னாடி ஒளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி போறாங்க. அந்த மரம் ரெண்டா அப்படியே பிளக்குது, உள்ள வாங்க அப்படிங்குது மரம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உள்ள போறாங்க, மரம் அப்படியே மூடிடுது. மூடின உடனே ஷைத்தான் என்ன பண்ணிடறான்னு சொன்னா அவங்களுடைய அந்த துணி இருக்குது பாருங்க, துணியை பிடிச்சி இழுத்துறான். துணியை பிடிச்சி இழுத்த உடனே துணியினுடைய ஒரு பகுதி மட்டும் வெளியே தெரியுது. மரம் என்ன ஆயிடுச்சு? அப்படியே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை உள்ள வச்சு மூடிடுச்சு. மூடின உடனே இவங்க தேடிட்டு வர்றானுங்க. யாரு? பனி இஸ்ராயல் தேடிட்டு வர்றானுங்க. இப்படி அங்கே இங்கே ஓடுறானுங்க. ஓடுனா கிடைக்கல. கடைசி ஷைத்தான் சொல்றாங்க, நான் காட்டுறேன். குறிப்பு காட்டினா பத்தியா இது உள்ளதான் ஜக்கரியா இருக்காரு. என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கிறேன், இதுல எங்க ஜக்கரியா இருப்பாரு? இந்த பாரு நான் தான் ஒரு துணி அடையாளமா பிடிச்சி வச்சிருக்கிறேன், அவரோட துணி வெளியே இருக்கு, வேறு உள்ள ஆள் இருக்காரு அப்படின்ற உடனே இவங்களால ஆச்சரியமா போச்சாடா, மரத்துக்குள்ள எப்படி போனாரு? சரி இருந்தா சில பேர் சொன்னா அப்படியே மரத்தை தீ வச்சு கொளுத்திடலாம், ஜக்கரியா செத்துறாரு. சில பேர் சொன்னா அப்ப சைத்தான் சொல்றான் தீ வச்சுலாம் கொளுத்தாதீங்க. அவர் என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த மரத்தை அப்படியே உச்சிலேருந்து 2 அருங்க, உச்சிலிருந்து அப்படி 2 அருங்க அப்படின்னு சொன்ன உடனே பெரிய ரம்பத்தை கொண்டு வந்து சகோதரர்களே அந்த மரத்தை உச்சிலேருந்து அப்படியே 2 அறுத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படி 2 பிளந்து ஷஹீதாக்கப்படுகிறார்கள். எதுக்காண்டி சொல்றேன்னா அல்லாஹ் தான் கேட்கிறான், அம் ஹசிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யாத்திக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வல்லர்ராஉ ஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ். அந்த ஆயத்தை நான் உங்களுக்கு அடிக்கடி பலமுறை ஓதி காட்டியிருக்கிறேன். என்ன சொல்றான் அல்லாஹ்? உங்களுடைய முன் சென்ற சமுதாயத்தினர் கடுமையான வேதனைகளும் தொல்லைகளும் கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்பட்டு அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டு அல்லாஹ் உன்னுடைய உதவி எப்ப ஆரம்பமே தருவே என்று மனநொந்து கேட்டார்களே, அது போன்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் உங்களுக்கு வராம நீங்க ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலான்னு பாக்குறீங்களா? அல்லாஹ் கேட்கறான், ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலான்னு பாக்குறீங்களா? சோதரர்களே, இஸ்லாம் என்பது பிரச்சனைகளுக்கு பிறகு, சொர்க்கம் என்பது கஷ்டங்களால் சூழப்பட்டது. சொர்க்கம் எதனால் சூழப்பட்டதுங்க? கஷ்டங்களால் சூழப்பட்டது. நரகம் இன்பங்களால் சூழப்பட்டது. நல்ல இன்பமா இருக்குன்னு நினைச்சா, சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? நரகம் இருக்கும். கஷ்டப்படணும்னு நினைச்சா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்க? சொர்க்கம். இதை ரசூலுல்லாஹி சொல்றாங்க, சொர்க்கம் கஷ்டங்களால் சூழப்பட்டது, நரகம் இன்பங்களால் சூழப்பட்டது. அந்த மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க. ஷஹீதான உடனே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கடுமையான வேதனைப்படுறாங்க. தன்னுடைய தந்தையை எப்படி அநியாயக்கார பாவிங்க கொண்டுட்டானுங்களேன்னு சொல்லி. அதுக்காண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லாம நம்ம தான் என்ன பண்ணுவோம்? நம்மளா என்ன பண்ணுவாங்க? போதும்பா அத்தா, நீ தாடி எடுத்துட்டு தொப்பி கட்டுக்கு போதும், நீ பிரச்சாரம் பண்ணது போதும், தாடி வச்சது போதும், அல்ட்டே பள்ளி கூட போக நான் வீட்டில் தொழுதுக்கோ அப்படின்னுவோம். ஆனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயப்படலாங்க.
அதுக்கப்புறம் ஏகத்துவ பிரச்சார பணியை, அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாமிய பணியை இன்னும் வேகமா அதிவேகமா செலுத்துறாங்க. ரொம்ப அதிவேகமா மக்கள் வந்து பிரச்சாரம் பண்றாங்க. ரொம்ப ஸ்பீடா பிரச்சாரம் நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்துல தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் பனி இஸ்ராயல் எதிர்க்கின்றார்கள். என்னென்னவோ சொல்லி பார்க்கறாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கேட்கற மாதிரி இல்லை. என்னுடைய தந்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைத்த அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும், இல்லண்டா நீங்க திருந்தணும். இந்த ரெண்டுல ஒன்று நடக்காத வரை நான் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணி நிறுத்த மாட்டேன்னு சொல்லி மக்களுக்கு பத்தில ஆணித்தரமா தீனுடைய பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சகோதரர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய முஸ்லீம்களை எல்லாம் அழைச்சி ஒரு முறை ஒரு பிரச்சாரம் பண்றாங்க. அந்த பிரச்சாரத்தில் சொல்றாங்க, மக்களே எனக்கு ரப்புல் ஆலமீன் 5 விஷயங்களை கொண்டு ஏவி இருக்கிறார். ரசூல் அந்த ஹதீஸை சொல்றாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க மக்கள்கிட்ட, எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 விஷயங்களை ஏவி இருக்கிறான். என்ன விஷயம் சொன்னா, முதல்ல அல்லாஹ் துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு வேற எதையும் நீங்கள் இணை வைக்க கூடாது. அல்லாஹ் என்ன பண்ணக்கூடாது, வேற எதையும் இணை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் சொல்றாங்க. என்ன உதாரணம் சொன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் ஒரு அடிமையை உரிமை வாங்குகின்றீர்கள், ஒரு அடிமையை விலைக்கு வாங்குகிறீர்கள். அந்த அடிமை உங்களோட இருந்து நீங்கள் தரக்கூடிய இன்பங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் அனுபவிச்சு உங்களுடைய காசு பணத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அவன் இன்னொருத்தருக்கு போய் வேலை செஞ்சா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா? பார்த்துட்டு இருப்பீங்களா? இதை நான் அடிக்கடி வேற மாதிரி உதாரணம் சொல்றது உண்டு. அல்லாஹ் இணை வைக்கிறத மட்டும் அல்லாஹ் ஏன் மன்னிக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒன்று புரியலாம். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு இஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அது எந்த பாவமா இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பு கேட்டா மன்னிக்கிறான். ஆனா அல்லாஹ் இணை வைக்கிறத மட்டும் அல்லாஹ் என்ன பண்றது இல்லைங்க, மன்னிக்கிறது. என்ன காரணம் சொன்னா, உதாரணமா ஒரு கணவன் இருக்கான், அவர் பொண்ணை கல்யாணம் பண்றான், மகர் கொடுத்து முறைப்படி ஷரியத் முறைப்படி கல்யாணம் பண்றான். கல்யாணம் பண்ணி அவனுக்கு காட்டி என்ன பண்றான், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மனைவி கொண்டு போய் கொட்டுறான். யாருங்க? கணவன். கணவன் யார்? நம்ம தானே, நம்ம தானே, நம்ம தான் கஷ்டப்படுறோம். மழையில நனைகிறோம், வெயில்ல காயிறோம். எதுக்காண்டிங்க கஷ்டப்படுறோம்? கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கூட இல்லாம வியாபாரம் பண்ணுவான், தொழுகை கூட விட்டு வியாபாரம் பண்ணுவான். எதுக்காண்டி? என் தெருவில் உள்ள மக்கள்லாம் நல்லா இருக்கலாம் சார், அதுக்காண்டியா? என்ன சொல்லுவான், என் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளை சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிறானா இல்லையா? அப்ப தான் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், தான் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் தாண்டி மழையில நனைஞ்சி வெயில்ல காஞ்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு போய் மனைவி கொண்டு போய் கொடுக்குறான். மனைவி என்னென்ன வசதிலாம் வேணுமோ கடன் பட்டு காட்சிப்பட்டா மனைவி செஞ்சு கொடுக்குறான். மாவரைக்கு கஷ்டமா இருக்குதுங்க, உடனே கிரைண்டர் வாங்கி கொடுக்குறான். மசாலாவை கஷ்டமா இருந்தா மிக்சி வாங்கி கொடுக்குறான். அடுப்பு கஷ்டமா இருந்தா கேஸ் அடுப்பு வாங்கி கொடுக்குறான். என்னென்ன ஃப்ரிட்ஜ் மண்ணா கட்டி எல்லா வேலையும் செஞ்ச பிறகு வீட்டுல போர் அடிக்குதுங்க, இந்த டிவி வச்சுக்க, என்னென்ன வசதி வேணும் எல்லா வசதி செஞ்சு கொடுக்குறான். இவன் வாங்கி தர எல்லா ஃபெசிலிட்டிஸையும் அனுபவிச்சுக்கிட்டு, இவன் தந்த எல்லா ஃபெசிலிட்டிஸையும் அனுபவிச்சுக்கிட்டு அந்த பெண்ணு இவனுக்கு ஒழுங்கா சோறாக்கி போடுறதில்ல. சோறுனா சாப்பாட்டுல உப்பு அதிகமா போட்டுறான், இல்ல சால்னால காரத்தை அதிகமா போட்டுறான். உடனே என்ன பண்ணுவோம், தலா குட்டுருவோமா? தலா குட்டுருவானா ஒரு மாப்பிள்ள? உனக்கு இவ்வளவு மிக்சி வாங்கி கொடுத்துருக்கேன், கிரைண்டர் வாங்கி கொடுத்துருக்கேன், நீ ஒழுங்கா சமைக்க தெரியல தலாக் அப்படின்ட்டுவானா? இல்ல, திட்டுவான். என் தலையெழுத்து உன்னை கட்டிட்டு மாரடிக்க வேண்டியது, இந்த சமையல் நான் திங்கணுமா, இதை பார்க்க நான் ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டுப்பேன், எனக்கு ஏன் ஒழுங்கா தான் திட்டு போவான். எனக்கு ஏன் போனங்கிட்டு நாத்திட்டு அதே திட்டு போவான். சரி, அந்த மனைவி ஒழுங்கா துணி துவச்சு போடுறது இல்லை, துவைச்சா அழுக்காவே இருக்குது, திட்டுவான். தலா குட்டுவானா? இல்லை. இல்ல, ஏதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்றா, இதெல்லாம் மன்னிச்சிருவான். ஆனால் இவன் கொடுக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸையும் அவன் அனுபவிச்சுட்டு இவனுடைய ஸ்தானத்துல இன்னொருத்தனை கொண்டு வச்சான்னு வச்சுங்க, அதை மட்டும் எந்த புருஷனா ஒத்துப்பானா? என்னங்க, எந்த புருஷனா ஒத்துப்பானா? வெட்டிடுவான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தான், சஹாபாக்கள் கேட்டாங்க, வமா தரவுன இதா ரஐதும் ஃபீ மல்ஜஇக்கும் ரஜுலன் ஆகர், உங்களுடைய படுக்கையிலே உங்களுடைய மனைவியோடு இன்னொரு ஆடவனை நீங்கள் பார்த்தால் என்ன செய்வீர்கள்? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க சஹாபாக்கிட்ட, உங்களுடைய படுக்கையிலே உங்களுடைய மனைவியோடு இன்னொரு ஆடவனை நீங்கள் பார்த்தால் என்ன செய்வீர்கள்? ஒரு சஹாபி சொன்னாரு, தலா குட்டுருவேன். இன்னொரு சஹாபி சொன்னாரு, உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஒருத்தவங்க சொன்னாங்க, ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் தெரிஞ்சாங்க, யா ரசூலல்லாஹ் யதகல்லமு ஹாதா, இதுதான் பேசும் அப்படின்னு தன் வாளை தூக்கி காட்டினாங்க. ஒரே போடு ரெண்டு பேரையும் அப்படினாங்க, இதுதான் பேசும் அப்படினாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லாஹு அகர்ரு மின் காலித், அல்லாஹ் காலிதை விட ரோஷக்காரன். காலித் எவ்வளவு ரோஷப்பட்டார்ல, என் மனைவியுடைய படுக்கையில் இன்னொருத்தனை பார்த்தா யார சொல்லலாம், இதுதான் பேசும் அப்படின்னாங்களே. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லாஹு அகர்ரு மின் காலித், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலிதை விட ரோஷக்காரன் அப்படினாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதைத்தான். என்ன, அவன் தர்ற வானத்தை அனுபவிச்சுக்கிட்டு, அவன் தர்ற பூமியை அனுபவிச்சுக்கிட்டு, அவன் தர்ற தண்ணியை குடிச்சுக்கிட்டு, அவன் தர்ற காற்றை சுவாச்சிக்கிட்டு, அவன் தர எல்லா ஃபெசிலிட்டிஸையும் அனுபவிச்சுக்கிட்டு மற்ற எந்த பாவம் பண்ணாலும் நல்லா மன்னிச்சுப்பான். அவனுடைய ஸ்தானத்துல கொண்டு போய் இன்னொருத்த வச்சுச்சுங்க, நல்லா மன்னிக்க மாட்டான். அவனுடைய ஸ்தானத்துல இன்னொருத்த வச்சா அல்லா என்ன பண்றது இல்ல, மன்னிக்கிறது இல்ல.
இதைத்தான் ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களுக்கு நான் 5 விஷயங்களை போதிக்கின்றேன். முதலாவது அல்லாஹ் துஷ்ரிகு பில்லாஹி ஷையா, அல்லாஹ் எதை இணை வச்சிடாதீங்க. சரி, ஏன் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் தர்காக்கு போகாதீங்க, பாபா காலில் போய் விழாதீங்க, தர்கா காலில் போய் முட்டாதீங்கன்னு சொன்னா இதெல்லாம் இணை வைக்கக்கூடிய பாவங்கள். அல்லாஹ் எதை மன்னிச்சாலும் இதை மன்னிக்க மாட்டாங்க. எதை மன்னிச்சாலும். ஒரு நண்பர் கேட்டார், என்ன சொல்றீங்க தர்காவை பத்தி பேசுற அளவுக்கு சாராயத்தை பத்தி பேச மாட்டேங்கிறீங்களே? நம்மளும் நிறைய பேர் சாராயம் குடிக்கிறானே, நம்மளுக்கு சாராயம் குடிக்கிறாங்க, ஆனா யாருமே இபாதத்தை நினைச்சு குடிக்கலங்க. யாராவது சாராயம் குடிக்க 100 மில்லி குடிச்சா 100 நன்மை, 200 மில்லி குடிச்சா 200 நன்மை நினைச்சு குடிக்கிறான். ஆனா பாவிங்க இதை இபாதத்தை நினைச்சு போய் செய்யறாங்க. தர்கால போய் முட்டுறதையும், பாபா காலில் போய் விடுறதையும், ஷேக் காலில் போய் விடுறதையும் இபாதத்தை நினைச்சு போறான். சாராயம் குடிக்க யாரும் இபாதத்தை நினைச்சு குடிக்கிறது இல்லையே, விபச்சாரம் பண்றது யாரும் இபாதத்தை நினைச்சு செய்யறது இல்லையே. அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை மட்டும் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அதான் ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ரெண்டாவது சொல்றாங்க, ரெண்டாவது உங்களுக்கு நான் தொழுகையை போதிக்கின்றேன், தொழுகையை போதிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தொழுகையில நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நேராக நில்லுங்கள். ஏனென்றால் உங்களில் ஒருவரை சந்திக்கும் பொழுது, நண்பரை சந்திக்கும் பொழுது நீங்கள் அந்த நண்பரை விட்டு முகம் திருப்பினால் நீங்க எவ்வளவு வேதனைப்படுவீங்க. சில சமயம் சில பேர் பார்க்கலாம், சில பேர் ரொம்ப கெட்ட குணம். என்ன பண்ணுவாண்டாக்கா, அவன் பேசுறவர்களும் பேசிட்டே இருப்பான். நம்ம பேச ஆரம்பிச்ச பிறகு சொல்லுங்க 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 அப்படிங்குவான். அந்த நேரத்தில் ஒரு டென்ஷன் இருக்கு பாருங்க. அவன் பேசுறவர்களும் பெரிய ஞானி மாதிரி பேசிட்டு இருப்பான். அது அப்படிங்க, அது இப்படிங்க, அது அப்படி பண்ணா இப்படி ஆகுங்க, இப்படி பண்ணா அப்படி ஆகுங்க சொல்லி அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பதில் கொடுக்க ஆரம்பிச்சு வச்சுங்க. சொல்லு சொல்லு அப்படிங்குவான். எவ்வளவு டென்ஷன் ஆகுது நேரத்துல. அதான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்கள் நண்பர் ஒருவர் உங்களை விட்டு முகம் திருப்பினால் நீங்க எவ்வளவு வேதனைப்படுவீங்க, அந்த மாதிரி ரப்புல் ஆலமீன் வேதனைப்படுவான். எப்போ நீங்கள் தொழுகையில நின்று கொண்டு அல்லாஹ்வை விட்டு விட்டு மத்த சிந்தனையில முகம் திருப்பினால். அல்லாஹ் நமக்கு முன்னாடி நிக்கிறாங்க, அல்லாஹ் முன்னாடி நாம நிக்கிறோம். அல்லாஹ் ஒரு தக்பீர் கட்டிக்கிட்டு நம்ம அந்த நேரத்துல வேற யாரையும் வச்சுட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கான். என்ன கேள்ற தர்றேன், என்ன கேள்ப்பா தர்றேன். நாம அப்பதான் சிங்கப்பூர்ல இருக்க சின்ன மாமாக, அமெரிக்காவில் இருக்க அண்ணமாக எல்லாத்தையும் யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம். கடையில கஸ்டமர் விட்டுட்டு வந்தது, கடையில கல்லாப்பட்டி விட்டு எல்லாம் ஞாபகத்து வரும். அப்ப அதான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வை வணங்குவது நீங்க என்ன பண்ணாதீங்க, இப்படி பாராமுகமாக்கிடாதீங்க. மூணாவது சொன்னாங்க, நோன்பை பத்தி சொல்றாங்க. மூன்றாவது நோன்பு சொல்லிட்டு, நோன்பு என்பது நோன்பாளின் வாயிலிருந்து வரக்கூடிய வாடை, அது கஸ்தூரி வாசத்தை விட அல்லாஹ்வுக்கு கோப்பானது. ஆகவே நீங்கள் நோன்பு வையுங்கள். யாரை பத்தி சொல்றாங்க? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயீலை பத்தி சொல்றாங்க. நாலாவது சொல்றாங்க, தர்மம், அல்லாஹ்வுடைய பதிலுக்கு தர்மம் செய்யுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு அடிமையா உங்களை என்ன பண்றான், திடீர்னு ஒருத்தன் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிடுறான். அரெஸ்ட் பண்ணி உங்க கையை காலெல்லாம் கட்டிடுறான். கையை கொண்டு போய் சொல்றாங்க, கையை கொண்டு போய் கழுத்துல கட்டிடுறான். கழுத்துல கட்டிட்டு உங்களை அப்படியே தரதனை இழுத்துட்டு போறான். இழுத்துட்டு போய் உங்களை தூக்கில மாட்ட போறான், உங்களை கொல்ல போறான், தூக்கில மாட்ட போறான். அந்த நேரத்துல சொல்றான், ஒன்னும் இல்லப்பா ஒரு 10,000 ரூபா கொடு, உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவோம்? 10,000 தர முடியாதா, அதெல்லாம் சாவடி சாவடி அப்படின்றோமா? 10,000 இல்லப்பா 1,00,000 தர மாதிரி விட்டுருப்பா, சொல்லுமா இல்லையா? அது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் உங்களை ஷைத்தான் நரகத்தை நோக்கி கையை காலை கட்டி இழுத்துட்டு போய் ரெடி ஆயிட்டான், நரகத்தை தள்ள போறான். இப்ப நீங்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய பதிலை தர்மம் செய்யுங்கள், அந்த நரகத்திலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் சொல்லி நாலாவது சொன்ன. அஞ்சாவது சொன்னாங்க, திக்ர் என்பது ஒரு எதிரி உங்களை விரட்டி கொண்டு வரும் பொழுது, அந்த எதிரி தப்பிக்கிறதுக்கான ஓடுறீங்க, ஓடும் பொழுது ஒரு பாதுகாப்பான கோட்டையில போய் நுழைஞ்சுக்கிட்டா நீங்க எப்படி நிம்மதியா இருப்பீங்களா? நிம்மதியா இருப்பீங்களா? ஒரு சேஃப்டியான கோட்டையில் நுழைஞ்சு அப்பாடா அல்ஹம்துலில்லாஹ் தப்பிச்சம்பா அப்படி நினைப்பீங்கல்ல. அந்த மாதிரி திக்ர் என்பது ஷைத்தான் என்ற எதிரியை விட்டு உங்களை பாதுகாக்கக்கூடிய கோட்டை. திக்ர் என்பது திக்ருன்னு சொன்னா வேற நாவால செய்யற திக்ரம் அல்ல, உள்ளத்தால செய்யற திக்ரு. அது அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்காங்கிற எண்ணத்தோட எப்போ இருக்கிறது, அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்காங்கிற எண்ணத்தோட எப்போ இருக்குது. அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்காங்கிற எண்ணத்தை எப்போ ஏற்படுத்த முடியும்டா, நாவால் அதிகமா திக்ர் செஞ்சுக்கிட்டே இருந்தா. கணக்கு கிடையாதுங்க. அல்லாஹ் சொல்றான், சல்லு கசீரா, அதிகமாக தொழுங்கள், அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல. வசூமு கசீரா, அதிகமாக நோன்பு வையுங்கள். ரமதான் நோன்பு அதெல்லாம் வாரம் சில நாட்கள் இந்த நாள் நோன்பு வச்சுக்கோ. தொழுகையா ஒரு நாளைக்கு 5 வேளை, அது இல்லாத எண்ணிக்கை முன்னாடி 2 ரக்காத் பின்னாடி 2 ரக்காத், இப்படி எண்ணிக்கை கண்ட்ரோலோட தான் தொழுகை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கான். அதே மாதிரி சக்காத்து, ஜக்கு கசீரா, அதிகமாக ஜக்காத்து கொடுங்கள், அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல, அளவு வச்சிருக்கான்.